ஜானகி அம்மையார் தோத்து போனாலும் ஒரு 11% வாக்கெடுத்த ஒரு தலைவி தான். அதிமுக 8,000 சென்டிமெண்ட் போயிட்டு இட் இஸ் நோ மோர். 8,000 சமூக நீதியை சூறையாடக்கூடிய சிம்பல்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் எடப்பாடி எடுக்க வாக்குன்னா ஒரு கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்திலேருந்து ஒரு தலைவர். ஸோ அவங்க கொஞ்சம் போடுறாங்க, அண்ணாமலை அதை கொஞ்சம் கட் பண்ணுறாரு. ஆனால் திருநெல்வேலியா 8% போச்சு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ரெட்டலையில் களமாடும் போது 40% வந்தது திருநெல்வேலியில். ரெட்டலை சென்டிமெண்ட்டு அதிமுக சென்டிமெண்ட் எல்லாம் தகர்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கெல்லாம் 11% ஓட்டுனா 3000 கோடி. சீமான் 8% ஓட்டோட வேல்யூ 2000 கோடி. அந்த ரெட்டலை தமிழ்நாடு ஃபுல்லாக யூனிஃபார்மாக வாக்கெடுக்கிற ரெட்டலை. இந்த ரெட்டலை வன்னியர்கிட்ட அள்ளி குவிக்கும், பறையர்கிட்ட ஒன்றும் இருக்காது. அந்த தமிழ் தேசியத்தோட வீச்சு வளர்ச்சிங்கிறது புறமொழியாளர்களை ஸ்டாலின் பக்கம் கொண்டு போகுது. ஸோ இந்த மாற்றத்தில் பாதிக்கப்படுறது அதிமுக தான். எடப்பாடி பழனிசாமி விஷயமா சொன்னால் வன்னியர் இல்லாத ஓட்டு போட மாட்டாங்கன்னு தமிழக பாஜகவில் இருந்தே மோடி வெல்விஷர்ஸ், மோடிக்கு வேண்டியவங்கெல்லாம் பெரிய ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டணியே அதிமுக கிடைக்காதுன்னா தென் மாவட்டத்தில் அதிமுக செல்வாக்கு இல்லை. மேற்கு மாவட்டத்தில் பாஜக தான் கூட்டணிக்கு போனோம், வேற யாரும் அதிமுக கூட்டணிக்குள்ள கட்சி இல்லை. அங்கே அண்ணாமலை பவர்ஃபுல்லா மோடிக்கு வந்து ஒரு சண்டை சேவல் மாதிரி, அடுத்த சிஎம் கேண்டிடேட் மாதிரி அவர் வேற அங்கே நின்றுட்டு இருக்கார். நிதிஷ்குமார் மாதிரி சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. பலரும் கதறல் அலறல், தீய மிதிச்ச மாதிரி அப்பா வாங்குற சத்தம் கட்டுமையா கேட்குது. எடப்பாடியின் அந்த கருத்தை வெற்றி பெற வைக்கும் வகையில் தாவேகா விஜய் ஒருபோதும் கை கொடுத்து விடாதோ. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு சீட்டு கொடுத்தாருன்னா அதிமுக அவருக்கு 20% ஓட்டுக்கு தான் சீட்டு கொடுக்குறாரு. அவருக்கு ஓட்டுக்கு தான் விஜய்க்கு சீட்டு கொடுக்குறாரு. விஜய்க்கு எங்க ஓட்டு இருக்கு, எங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு? அவங்கெல்லாம் விஜய் மீது பற்றுதலோட இருக்காங்க. விஜய் சிஎம்னா ஓட்டு போடுவாங்க. விஜய் அதை எடப்பாடிட்ட கொண்டு வியாபாரம் பண்ணி நோட்டுக்கு சீட்டுக்கும் சீமான் சொல்ற மாதிரி விலை போக நின்னாருன்னா ஓட்டு போடுவாங்களா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், இப்போ சமீபத்தில் ஜானகி அம்மாளுக்கு 100ஆண்டு விழா நடந்தது. எடப்பாடி அவர்கள் இந்த விழாவை கையில் எடுக்க காரணம் என்ன? எம்ஜிஆர் தொண்டர்களை தன் பக்கம் நிலைநிறுத்திக் கொள்ளணும் அப்படின்னு எண்ணத்தில் நடத்தியிருப்பாரோ? அவர் நோக்கம் வந்து அதிமுக சென்டிமெண்ட்டுக்கு பிளே பண்றார். ஜானகி அம்மையார் தோத்து போனாலும் ஒரு 11% வாக்கெடுத்த ஒரு தலைவி தான். சிவாஜி கணேசன் எடுத்த ஓட்டும் ஜானகி அம்மையாருக்கு ஓட்டும் தான். எடப்பாடியும் ஜானகி அம்மையார் மாதிரி சிவாஜிகிட்ட ஏமாந்தது மாதிரி விஜய்கிட்ட ஏமாற போறாரா இல்லையாங்கிறது 26 பிப்ரவரியில் தெரியும். காரணம், பலம் நிரூபிக்காத சிவாஜிக்கு 50 சீட்டை கொடுத்து சிவாஜியை வச்சு ஓட்டே வரல. ஏன்னா காங்கிரஸ் 17% வாக்கில் இருந்த காங்கிரஸ் வந்து 20% போயிட்டு, அப்போ சிவாஜியால் காங்கிரஸுக்கு பாதிப்பு இல்லை. திமுக வந்து 34% வாக்குக்கு அந்த காலகட்டத்தில் ஹையஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. திமுகவுக்கும் பாதிப்பு இல்லை. அப்போ எங்கேருந்து சிவாஜி ஓட்டை கொண்டு வந்துடுவார்? நீங்களே உங்கள் ஓட்டை எடுக்கிறதுக்கு சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்தாப்புல. அதே மாதிரி பலம் நிரூபிக்காத சிவாஜிக்கு ஜானகி அம்மையார் கொடுத்த மாதிரி பலம் நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடி சீட்டு கொடுக்கறது, அவர் ஓட்டை எடுக்கிறதுக்கு பலம் நிரூபிக்காத இன்னொருத்தருக்கு சீட்டு கொடுத்து ஏமாற மாதிரி, இதை வந்து எடப்பாடி தான் முடிவு எடுத்துக்கணும். அது வேற விஷயம். ஜானகி அம்மையார் வந்து ஒரு 11% வாக்கெடுத்த ஒரு தலைவி. தோற்று போனாலும் அந்த சென்டிமெண்ட்டையும் அதை மதிக்கிறதுக்கு அவர் அதை அந்த 100ஆண்டு விழா நடத்தியிருக்கிறாரு. இது வந்து அதிமுக சென்டிமெண்ட்டை, ரெட்டையில சென்டிமெண்ட்டை அவர் முன்னிறுத்தி தன்னோட வாக்கு பலத்தை காப்பாற்ற நினைக்கிறார். ஆனால் அதிமுக 8000 சென்டிமெண்ட் போயிட்டு இட் இஸ் நோ மோர். ரெட்டையில சமூக நீதியை சூறையாடக்கூடிய சிம்பல்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெட்டையிலேயே நாடார்கள் வகை வைக்கவே இல்லை. 4% கன்னியாகுமரியில், 8% திருநெல்வேலியில். திருநெல்வேலியில் நாடார் ஏரியாவில் ரொம்ப மோசம். இது தூத்துக்குடியில். அப்போ நாடார்கள் வகை வைக்கல. முக்குலத்தோர் எதிராக பார்க்காங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில் இருந்த ரெட்டலை வேற, இன்னைக்கு சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ஸை பழி வாங்கின எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்த ரெட்டலை வேற. முபாரக்கு கூட கூட்டணி போனதுனால கொங்கு வேளாளர்களே அண்ணாமலை இருக்க அன்னைக்கு நம்ம போட்டு லிஃப்ட் பண்ணுவோன்னு கோயம்புத்தூர் நீலகிரியில் போட்டுட்டாப்புல. அப்போது இவர் வெற்றி பெற்று நிற்கிறது எங்கே நிற்கிறாரு? வெற்றி எங்கேயும் பெறல. நல்ல வாக்கெடுத்து எங்கே நிற்கிறாரு? விடுதலை சிறுத்தைகள் ஏற்பில் விழுப்புரம் சிதம்பரத்தில் 10.5 கொடுத்தாருங்கிறதுல விழுப்புரம் சிதம்பரத்தில், சேலத்தில், நாமக்கல்ல, கள்ளக்குறிச்சியில் தெளிவாக இவர் நிற்கிறார். அப்போது
இங்கே ரெட்டேல சென்றிக்காட்டோ அதிமுக சென்றிக்காட்டோ வாக்குங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் தரமட்டமாகி போச்சு. ஆனால் எடப்பாடி எடுக்க வாக்குன்னா ஒரு கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்திலேருந்து ஒரு தலைவர், ஸோ அவங்க கொஞ்சம் போடுறாங்க. அண்ணாமலை அதை கொஞ்சம் கட் பண்ணுறாரு. அடுத்தால வன்னியருக்கு 10.5 கொடுத்தவர், வன்னியருக்கு 10.5 கொடுத்தவருங்கிறத தான் அவர் நிற்காரே தவிர ரெட்டலையை வச்சு நிற்கிறாருங்கிறதெல்லாம் ரஜினிகாந்தே சொன்னாலும் அது உண்மை இல்லை. அண்ணன் ரஜினிகாந்தே சொன்னாலும் அது உண்மை இல்லை. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அண்ணன் ரஜினிகாந்த் சொன்னது ரெட்டைப்புறா சேவலை நிற்கும் போது தோத்தவங்க உதயசூரியன் ஜெயித்த சூழ்நிலையில் ரெட்டையில வந்ததும் அவங்க ஜெயித்துட்டாங்கன்னா அன்னைக்கு ரெட்டைலைக்கு ஒரு மவுசு மரியாதைங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். அந்த காலத்தின் அடிப்படையில் அண்ணன் சொல்லியிருக்காப்புல. இன்னைக்கு ரெட்டைலைங்கிறது ரெட்டைலைக்கு கொடுத்த ஓட்டு இல்லை, 10.5% வன்னியருக்கு கொடுத்த ஓட்டு தான் 38% வாக்கு சேலத்துல கிடைச்சது. எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்கு சேலத்துல, அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு சேலத்துக்குள்ள இருக்குது. சேலம் டெவலப்மெண்ட்டுக்கு அவரு உழைச்சிருக்கிறாரு, அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா திருநெல்வேலி 8% போச்சு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ரெட்டலையில் களமாடும் போது 40% வந்தது திருநெல்வேலியில். எங்கள் சீனியர் ஹெட்மன் சார் வந்து ஜாதி கடந்து திருநெல்வேலியில் ஜெயித்தார, பாளையங்கோட்டையில் நாஞ்சில் மனோரம் ஜெயித்தார, ஒய்எஸ்எம் யூசுப் ராதாபுரத்தில் ஜெயித்தார, நாங்கள் நேரில் வேலையா கொஞ்சம் ஓட்டில் தோத்தாரு. அந்த ஒரு மக்களவை தொகுதிக்குள்ள 40% ஓட்டு அதிமுக எடுத்தாங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் 40% வாக்கு எடுத்தவங்க ஓபிஎஸ் போனதும் அதே மக்களவைக்குள்ள ரெட்டையில 9% தானே எடுக்குது. தேனியில 13% எடுத்த ரெட்டையில பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் கேப்டன் விஜயகாந்த் செல்வாக்கு இல்லைன்னா ஒற்றை இலக்கத்தில் அங்கேயும் போயிருக்குமே. ஏன் ரெட்டையில வந்து ஒரு மக்களவை தொகுதி வெள்ளூர்ல டெபாசிட் இழக்குது? ஏன் தென் சென்னையில் 3வது போகுது? ஏன் மத்திய சென்னையில் 3வது போகுது? அப்போ ஜெயலலிதா அம்மையார்ட்ட இருந்த ரெட்டையில வேற, எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்த ரெட்டையில வேற. இன்னும் சொல்ல போனா ரெட்டையில ஜெயலலிதா அம்மையார் 40% வாக்கு எடுக்கும் போது செந்தமலன் சீமான் 1.1% வாக்கு தானே எடுத்தாரு. இன்னைக்கு ரெட்டையில எடப்பாடி பழனிசாமி 20% எடுக்கும்போது சீமான் வந்து 8.2 எடுத்துட்டார. பாராளுமன்ற தேர்தலில் 3.8 எடுத்த சீமான் 8.2 எடுத்திருக்கிறார. எடப்பாடி பழனிசாமி ரெட்டையிலே வச்சுட்டு 1% தானே உயர்ந்துருக்காரு. ரெட்டரை இல்லாமல் சிம்பலே இல்லாமல் சீமான் தலைமைக்கு லீடருக்குன்னு 4.4% ஒரு புது சிம்பல்ல, என்ன சிம்பல், மைக் சிம்பல்ல சீமான் எடுத்துட்டார. அப்போ ரெட்டலை சென்டிமெண்ட், அதிமுக சென்டிமெண்ட் எல்லாம் தகர்ந்துட்டு இருக்குது. மக்களுக்கு எல்லாமே தெரியுது. எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில இருந்த ரெட்டலை வேற, எடப்பாடி கையில இருந்த ரெட்டலை வேற. இரட்டை தலைமையா இபிஎஸும் ஓபிஎஸும் இருக்கும்போது 33% வாக்கு பெற்றாங்க. இப்போ 20% குறைஞ்சிட்டுன்னா ஓபிஎஸ் போனதுல, அதிமுக பிளவுபட்டு போனதுல 13% அதிமுக ஆதரவாளர்கள் வந்து ஓபிஎஸ் மேல பற்றுதல் கொண்டவங்க அதிமுக கைகளிட்டாங்க. நீ கேட்கலாம் ஓபிஎஸ் சாதிச்சிட்டாரான்னு. சாதிக்கல. ஒரு 5-6 சீட்டு வாங்கி நின்னா ஓரளவு சாதிச்சிருக்கலாம். பட் ஓபிஎஸ்ஸால தான் அந்த 13% அதிமுக வாக்கு 2021 ஏறி வந்த வாக்கு உங்களுக்கு காணாம போயிட்டு, நீங்க அதிமுக சென்டிமெண்ட் பேசுறீங்க, மக்களவை வேறு பாராளுமன்றம் வேறுன்னு பேசுறீங்க. ஆனா 2024 மக்களவை சட்டமன்ற மாதிரி தான் நடந்தது. ஏரியா வைஸ் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ இன்னைக்குள்ள ரெட்டையில நாடாருக்கு சுத்தமா இல்லை, முக்குளத்தோருக்கு கோபமா இருக்குது, வெள்ளாள கவுண்டருக்கு கொஞ்சம் பாதிப்பா இருக்குது, பிராமணர்கள் விட்டு விளையிட்டாங்க, வட இந்தியர்கள் விட்டு விளையிட்டாங்க. இன்னைக்குள்ள ரெட்டையில வன்னியர்களுக்கு சாதகமான ரெட்டலையா இருக்குது, கொங்கு வேளாளருக்கு சாதகமான, ஓரளவு சாதகமான ரெட்டலையா இருக்குது. இதுதான் இன்னைக்குள்ள ரெட்டலைக்கோட உண்மையான ஸ்டேட்டஸ் பொசிஷன். இதை மறைக்கிறதுக்கு, இதை பேசுற என் மேல வழக்கு போட்டு என்ன நெருக்கடி கொடுத்து என்ன முடக்கிறதுக்கு அவங்க பாக்குறாங்க. இதெல்லாம் சட்டப்படி நியாயப்படி நம்ம அதுக்குள்ள நிற்போம். அது நம்ம ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம செங்குந்தர், உடையார், யாதவர், முத்தரையர் இவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதினாலும் சரி, வண்ணார், நாவிதர், குயவர், இந்த சமங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதினாலும் சரி, அதை நம்ம ஹைலைட் பண்ணிட்டு தான் இருப்போம். அதை வந்து யாரும் தடுத்துட முடியாது. இதெல்லாம் ரெட்டலை அதிமுகன்னு சொல்லி ஊத்தி மூடலான்னு பார்த்தா அது நடக்காது. மக்களை விழிச்சிட்டாங்க, விழிச்சிட்டாங்க. இது வந்து பெரிய கம்யூனிகேஷன் புரட்சி நடக்கக்கூடிய இடம். முத்திரையர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும், யாதவர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் சென்டிமெண்ட், ஜானகி சென்டிமெண்ட்லாம் காட்டி ஓட்டர்ஸை ஒன்றும் சமநீதிக்கு எதிராட்டு வந்து தன்வசப்படுத்திட முடியாது. அதே வேளையில் எம்ஜிஆர் ஜானகி சென்டிமெண்ட்லாம் இருக்குன்னு சொன்னால் அதுவும் ஓரளவுக்கு இருக்குது. கண்ணை மூடிட்டு சுத்தமாக இல்லைங்கிற ஒரு பார்வைக்கு நம்ம போக முடியாது. இருக்கிறத வச்சு வர்றது வரட்டு, ஜானகிக்கு ஒரு 100ஆண்டு விழா கொண்டாடுறது லாபம் தான், நஷ்டம் இல்லைன்னு போறாரு. இன்னொரு கருத்து வந்து அதிமுக தொண்டர்கள் அதிகமாக பேசுகிறாங்க. அன்றைக்கு எப்படி எம்ஜிஆருக்கு பிறகு கட்சியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து ஜானகி அம்மா அந்த கட்சியை ஜெயலலிதாவை ஒப்படைத்து சென்றாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் சூழல் இருக்கிறது, சசிகலா அவர்கள் அது போல பெருந்தன்மையா நடந்துக்கிறோம்னு ஒரு கருத்து வருது இல்லை? அந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? ஏன் எடப்பாடி பெருந்தன்மையா நடந்து சசிகலா மேட்ட ஒப்படைச்ச
வேண்டான்னு இருக்கா, இல்லை ஓபிஎஸ் சீட்டை ஒப்படைச்சா வேண்டான்னு இருக்கா? அது அன்னைக்கு அவங்க அரசியல்வாதி அல்ல. திடீர்னு வந்தவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியல, அதனால அவங்க ஃபைட் பண்ணல, விட்டுட்டு போயிட்டாங்க. ஜெயலலிதா 27 சீட்டு வந்தபோது நினச்சா ஃபைட் பண்ணி ஜெயலலிதாவை கெடுத்துட்டு இருக்கலாம். ரெட்டலைக்கும் கையெழுத்து போடாமல் ஜெயலலிதா சேவலில் இருப்பாங்க, இவங்க புறாவில் நின்று 11 எடுத்தவங்க, அப்புறம் 7, 8ன்னு குறையும். ஆனால் ஒரே நாளில் குறைஞ்சிடாது. அப்போ ஜெயலலிதாவும் அதுவரை ஜெயித்து விட மாட்டாங்க, அப்படியே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க அது தேவையில்லை, நமக்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம ஜெயலலிதாவை முறியடிச்சு அதுக்கு பிறகு போய் கலைஞரை முறியடிச்சு நாம் எங்கே சீஃப் மினிஸ்டர் ஆகுதுக்குன்னு போது ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு ஒய்ஃபு விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் 11% ஓட்டுனா 3000 கோடி. சீமான் 8% ஓட்டோட வேல்யூ 2000 கோடி. அதில் தான் சீமான மக்கள் பாராட்டுறான். இந்த நோட்டுக்கும் சீட்டுக்கும் வேலை போகாமல் 210 தனிச்சு நிற்கிறாயா, இவன் பெரியாளியா, இவனை நம்பி ஓட்டு போடலாம்யா, இவன் தன்னோட வாக்கையும் மக்கள் ஆதரவையும் பெற்று சந்தையில் விலை போகிற மாடு மாதிரி மக்களை வந்து விலை பேசி போகக்கூடியவும் இல்லை. இன்னைக்கு கூட்டணி அரசியல் களத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நோட்டுக்கும் சீட்டுக்கும் பாப்புலாரிட்டி வச்சு விலை போகலாமான்னு நினைக்கக்கூடிய நாட்டில் சீமான் அப்படி நிற்கிறாரு, தெளிவாக நிற்கிறாரு. அன்னைக்கு இந்த ஓட்டோட மலிமை இது. ஆனால் ஜானகி அம்மையார் வந்து அதெல்லாம் யோசிக்கல. தன் கணவருக்கு கட்சி வெற்றி பெறட்டுன்னு விட்டுக்கிட்டு ரெட்டலையை கொடுத்துக்கிட்டு போனாங்க. அந்த ரெட்டலை வேறு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெட்டலைங்கிறது வேறு. அந்த ரெட்டலை தமிழ்நாடு ஃபுல்லாக யூனிஃபார்மாக வாக்கெடுக்கக்கூடிய ரெட்டலை. இந்த ரெட்டலை வன்னியர்கிட்ட அள்ளி குவிக்கும், பறையர்கிட்ட ஒன்றும் இருக்காது. அந்த ரெட்டலை வன்னியர்கிட்டையும் பறையர்கிட்டையும் பேலன்சிங்காக எடுக்கும். பறையர்கிட்ட கொஞ்சம் அதிகம் எடுக்கும், வன்னியர்கிட்ட கொஞ்சம் குறைவாக எடுக்கும், திமுக ஜாஸ்திங்கிறனால. இங்கே வன்னியர்கிட்ட யாருமே எடுக்காத அளவுக்கு ரெட்டையில வந்து மிக மிக அபரிதமாக 10.5 எடுக்கும். பறையர்கிட்ட மிக மோசமாக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைவாக வாக்கெடுக்கும். ஸோ அந்த ரெட்டலின் தன்மை வேற, இந்த ரெட்டலின் தன்மை வேற. எ டெட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி. ஸோ வெறும் அதிமுக சென்டிமெண்ட் ரெட்டையில எம்ஜிஆர் ஜெயலலிதானெல்லாம் ஒன்றும் பெருசாக ஏமாத்திட முடியாது. அதனால தான் இந்த களத்துக்குள்ள வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்ட சீமான் 8.2% வாக்கெடுக்கிறாரு. கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது உடனே எம்ஜிஆர் ஊழல்வாதி, ஊழல் பறிச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினார்னு சொன்ன சீமான் கமலஹாசனோட அதிக வாக்கெடுக்கிறாரு. ஸோ இன்னைக்குள்ள இஷ்யூ, இன்னைக்குள்ள லீடர்ஸை வச்சு தான் ஓட்டு. எ டெட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி. இன்னைக்கு சமூக நீதினா என்ன, சமூக நீதி சூறையாடல் என்ன, நமக்கு என்ன இருக்குது, யார் ஆதிக்கம் பண்றா, நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க, நமக்காக ரவீந்திர துரைசாமி குரல் கொடுத்தா அவனை குரலை முடக்கி போடுறதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா எல்லா சமூக மக்களுக்கும் இன்னைக்கு வந்து விழிப்புணர்ச்சி அடைஞ்சு தெளிவாகவே எல்லா விஷயங்களும் வந்து மக்களுக்கு தெளிவாக தெரியும். என்றாலும் ஜானகி அம்மையார் ஒரு 11% வாக்கெடுத்த தலைவி, சிவாஜிக்கு கொடுத்த சீட்டுக்கு வந்து அவங்க ஓட்டு தான் கிடைச்சிது. இதெல்லாம் எடப்பாடிக்கும் தெரியும். ஸோ ஒரு 11% மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவிக்கு அவங்க அதிமுக சென்டிமெண்ட் மூலமா ஏதாவது கிடைக்கட்டு, அதில் நஷ்டம் இல்லைங்கிற லெவலில் எடுக்கிறாரு. இது எடப்பாடியோட ஒரு புத்திசாலித்தனமான சரியான மூவ் தான். புத்திசாலித்தனமான சரியான மூவ் தான். நம்ம புல் டவுன் பண்ணுவோம், வீழ்த்த நினைப்போம். நல்லதை அவங்க கரெக்டான இதில் செய்தாங்கன்னா அதை நம்ம பாராட்டிட்டும் போயிடுவோம். இதுதான் ரவீந்திரன் துரைசாமி. சார், இப்போ முடிஞ்ச இந்த நூற்றாண்டு விழா மேடையில் எடப்பாடி பேசும்போது சொல்றாரு, எந்த கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெறுவதும் இல்லை, எந்த கட்சியும் தொடர்ந்து தோல்வி பெறுவதும் கிடையாது, மிக விரைவில் அதிமுக வெற்றி பெறும் சொல்றாரு. இந்த கருத்து முந்தைய அரசியல் களத்திற்கு சரியா இருக்கும், ஆனா இன்றைய அரசியல் களத்திற்கு அது சரியா வரும் நினைக்கிறீங்களா? வராது. அதிமுக பலம் குறைஞ்சிட்டு அந்த இடத்துல தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கு, இந்துத்துவா வளர்ந்துருக்கு, தென் திமுக வளர்ந்துருக்குது. இந்துத்துவா இஷ்யூஸ் வந்து ஹைலைட் ஆகும்போது கிறிஸ்தவ முஸ்லீம்களை வந்து மு.க. ஸ்டாலினுக்கு பின்னாடி போறாங்க. தமிழ் தேசிய கருத்தியல் வந்து சீமான் ரொம்ப கடுமையாக பேசும்போது அருந்ததியர் புறமொழியாளர்கள் வந்து ஸ்டாலின் பின்னாடி போறாங்க. ஸோ அதிமுக ஜெயலலிதாவுக்கு வாக்களித்த கிறிஸ்தவ முஸ்லீம், அருந்ததியர் புறமொழியாளர்கள் மற்றும் பாமகவுக்கு எதிராக, பாமக ஒரு அரசியல் பண்ணும்போது அதற்கு எதிராக ரெட்டலைக்கு வாக்களித்த பறையர்கள் வந்து ஸ்டாலினுக்கு பின்னாடி போறாங்க. ஸோ திமுக அதிமுக அரசியலையும் தாண்டி 98ஆம் ஆண்டு எந்த அரசியல் வந்ததுன்னா இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா வெர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லீம், பாமக வெர்சஸ் பறையர் அதர் காஸ்ட், இந்த 2 அரசியலும் வந்துட்டு. இந்த 2 அரசியலின் கூறுகளும் திருமாவளவன் மூலமா மு.க. ஸ்டாலினுக்கு லாபமா இருக்குது, காங்கிரஸ் மூலமா மு.க. ஸ்டாலினுக்கு லாபமா இருக்குது. 2009 இருந்து 3வது ஒரு அரசியல் கூறு வந்தது, அது தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியத்தோட வீழ்ச்சி வளர்ச்சிங்கிறது புறமொழியாளர்களை ஸ்டாலின் பக்கம் கொண்டு போகுது. ஸோ இந்த மாற்றத்தில் பாதிக்கப்படுறது அதிமுக தான். ஸோ அதிமுக அதில் 20% போயிட்டு, நீங்கள் அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா சொன்னால் இந்த நாடார்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு என்டிஏக்கு போட்ட இந்த நாடார்கள் ஓட்டே போயிடும். எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா சொன்னால் முக்குலத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க, என்டிஏக்குள்ள முக்குலத்தோர் ஓட்டே போயிடும். எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா சொன்னால்
கொங்கு வேளாளர் இல்லாதவங்க ஓட்டு போட மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி விஷயமா சொன்னால் வன்னியர் இல்லாத ஓட்டு போட மாட்டாங்கன்னு தமிழக பாஜகவில் இருந்தே மோடி வெல்விஷர்ஸு, மோடிக்கு வேண்டியவங்கெல்லாம் பெரிய ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்டிஏ கூட எடப்பாடிக்கு அலையன்ஸ் ஆப்ஷன் இல்லை. யாரும் என்டிஏல உள்ள யாரும் எடப்பாடியை சிஎம்மா சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தமிழிசை அம்மையார் கூட ஒரு வேளையில் கட்சி மாறி போனாலும் போகலாமே தவிர கட்சி மாதிரிலாம் போக மாட்டாங்க. பாவம், அவங்க நினச்சி அங்கே ஒன்றும் நடக்காது. அடுத்து வந்து இந்த இதுக்குள்ள டாக்டர் ராமதாஸ் ஒருத்தர் மட்டும்தான் எடப்பாடி கூட போய் ஏதாவது சீட்டு கன்வெர்ட் பண்ண முடியும். அவராலையும் எடப்பாடிக்கு சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும். அதிமுக இப்படி ஒரு பொசிஷனில் எந்த காலமும் இருந்ததில்லை. இன்னைக்கு கூட்டணியே அதிமுக கிடைக்காதுன்னா தென் மாவட்டத்தில் அதிமுக செல்வாக்கு இல்லை. மேற்கு மாவட்டத்தில் பாஜக தான் கூட்டணிக்கு போனோம், வேற யாரும் அதிமுக கூட்டணிக்குள்ள கட்சி இல்லை. அங்கே அண்ணாமலை பவர்ஃபுல்லாக மோடிக்கு வந்து ஒரு சண்டை சேவல் மாதிரி அடுத்த சிஎம் கேண்டிடேட் மாதிரி அவர் வேற அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிக்கலில் அதிமுக இருந்ததில்லை. ஸோ இந்த அதிமுக பொசிஷனுங்கிறது 20% ரொம்ப குறைஞ்ச ஓட்டு. 18% ஒரு என்டிஏ வந்துட்டு 8% ஒரு சீமானம் வந்திருக்கிறாரு. நிதிஷ்குமார் மாதிரி சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு பலரும் கதறல் அலறல் தீய மிதிச்ச மாதிரி அவ்வா வாங்குற சத்தம் கட்டுமையாக கேட்குது. சீமான் தனிச்சு தான் இருக்க போறாரு 214லையும். ஏதோ நான் இருக்கனால சசிகலா அம்மையாரை பற்றி நம்ம சொன்னது நடந்துட்டு வேற யார் சொன்னதும் நடக்கல. மிஸ்டர் பிரியன் ஆனஸ்டா ஒத்துக்கிட்டீங்கன்னு நம்புறேன். உங்க ஆனஸ்டிக்கு இது ஒரு சவாலாட்டு உங்க பேரை சொல்லியே நான் சொல்றேன். அதனால இப்படி எதுவும் நடந்துருமோன்னு கூட பெரிய கதறல் இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது ஏடிஎம்கே பொசிஷன் இதுவரை இல்லாத ஒரு மோசமான பொசிஷன்ல தான் ஏடிஎம்கே இருக்குது. இந்த பொசிஷன்ல இருந்து ஏடிஎம்கே பெருசா மீண்டு வந்துவிடாது. அதை விட நான் எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணல. ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் 10.5 கொடுத்து வன்னிய சமூகத்தை கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால 20ங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு கீழே போகாது. ஒரு 15க்குள்ள அவர் வருவார் நான் கணக்கு போடுறேன். அதற்கான வேலைகளை நாம பண்றோம். முன்னெல்லாம் விட்டுறணும், விட்டா தானே போயிடுவான்னு சொல்லுவாப்புல. நீங்க தேவையில்லாம என்ன சீண்டி பொய் வழக்க போட்டு வண்ணார் நாவிதர் குயவர்களுக்காக நான் உழைக்கிறத தடுக்க நினைச்சு முத்திரையர் யாதவர் செங்குந்தர் இவங்களுக்காக நான் உழைக்கக்கூடாதுன்னு என்னை மிரட்டுற மாதிரி சில அரசியல் நடவடிக்கைகள் செய்யும்போது நம்மளும் அதற்கு தர்ம நியாயப்படி அரசியல் சட்டப்படி அந்த ஒர்க்கை பண்ணுவோம். அந்த அடிப்படையில் அதிமுக வந்து நம்போன்றவர்களோட உழைப்பாலையும் வாக்கு சதவீதத்தை குறைஞ்சிட்டு வராங்க. நிச்சயமா 20%ங்கிறது 2026 குறையுங்கிறதா என்னோட கணக்கு. அது நிச்சயமா அது அண்ணாமலை 13% சொல்றாரு. நான் ஒரு 15%க்குள்ள நிற்கும் நான் கருதுறேன். எடப்பாடியின் அந்த கருத்தை வெற்றி பெற வைக்கும் வகையில் தாவேகா விஜய் ஒருபோதும் கை கொடுத்து விடாதோ? விஜய் சேர்றது ஜானகி கிட்ட சிவாஜி சேர்ற மாதிரி தான். சிவாஜி 84ல் 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டிருப்பாருன்னா 10% மேல போயிருப்பாரு. அன்னைக்கு 3வது தலைவர் அவர் தான் இருந்தாரு. அப்போ 2 அணி 3வது இவர் தான் இருந்திருக்கும். ஆனா 89ல் 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில பலம் நிரூபிக்காத இவரு ஜானகி கூட போய் சிவாஜியால எந்த ஓட்டும் ஜானகி டிரான்ஸ்ஃபர் ஆகல. அதிமுக ஓட்டுக்கு தான் சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்தாப்புல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு சீட்டு கொடுத்தாருன்னா அதிமுக அவருக்கு 20% ஓட்டுக்கு தான் சீட்டு கொடுக்குறாரு. அவருக்கு ஓட்டுக்கு தான் விஜய்க்கு சீட்டு கொடுக்குறாரு. விஜய்க்கு எங்க ஓட்டு இருக்கு, எங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு? ஊதி பறக்க கூடக்கூடிய பலூன்ல மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஆட்களை வச்சு ஒரு பேரையும் சொல்றேன் இடத்தால மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஆட்களை வச்சு ஊடகங்கள்ல பிராண்டிங் நியூஸ் போட்டு செய்தி தொடர்பாளர்களையும் அரசியல் விமர்சனம் வச்சு பேச வச்ச நியூஸ்ல பலன் நிரூபிக்கலைங்கிற அந்த ஊசியை வச்சு குத்தி நான் பொட்டி தெரிக்க வச்சிடுறேன். இதுதான் டேட்டா புலிகளை பார்க்காதீங்கன்னு ஐயா மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா விஜய் அவர்களே இதை சொல்றாங்க. ஆக பலம் நிரூபிக்காதவர் வந்து தன் கையில வராத ஓட்டை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இப்போ விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க, வெறித்தனமா இருக்காங்க. நான் கரெக்டா பேசுவேன். தலைவா படத்தில் ஜெயலலிதா அடிக்கும் போது விஜய் ரசிகர்கள் விஜய் மீது வெறித்தனம் கொண்டாங்க. உண்மை. ஐடி ரேடி வரும்போது விஜய் ரசிகர்கள் விஜய் மீது வெறித்தனம் கொண்டாங்க. சர்க்கார் படத்தை எடப்பாடி அடிக்கும் போது விஜய் ரசிகர்கள் விஜய் மீது வெறித்தனம் கொண்டாங்க. அது பற்றுதல் கூடிச்சு. அவங்கெல்லாம் விஜய் மீது பற்றுதலோட இருக்காங்க. விஜய் சிஎம்னா ஓட்டு போடுவாங்க. விஜய் அதை எடப்பாடிட்ட கொண்டு வியாபாரம் பண்ணி நோட்டுக்கு சீட்டுக்கும் சீமான் சொல்ற மாதிரி விலை போக நின்னாருன்னா ஓட்டு போடுவாங்களா? சீமான் அடிச்சு பொழிச்சிட மாட்டாரு. வர்றதுக்கு முன்னாடியே வியாபார அரசியல் பண்றீங்களா, சந்தர்ப்போத அரசியல் பண்றீங்களா, நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போறீங்களான்னு பின்னீர் வரப்ப ரசிகனே பார்ப்பான், நம்ம தலைவரே இப்படி தப்பு பண்ணிட்டாரோன்னு. ஸோ விஜயை பொறுத்தளவுல 214 தனிச்சு போட்டிட்டு வாக்கு செலம் நிரூபிச்சுட்டு 29 தான் பிளேயர் ஆக முடியும். இதைத்தான் நான் சொன்னேன். 24 வாக்கு சதவீதத்தை மக்களவை நிரூபிச்சிட்டிங்கன்னா 26 பிளேயர் ஆக முடியும்னு தெளிவா கரெக்டா சகாதே மாதிரி சொன்னேன். நீங்க தெற்றி திரிச்சு அவரை ஏமாத்திக்கிட்டு இப்போ
கொங்கு ஈஸ்வரன் நக்கல் அடிக்கிறாரு, சிபிஎம் நக்கல் அடிக்கிறாங்க. கடைசியா அவருக்கு இவரை 4% ஓட்டு எடுத்த ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும்தான் அவரை கூட்டணி ஆட்சிக்கு அது வந்திருக்கிறாரு. எனிவே விஜய் வந்து சிவாஜி மாதிரி சிவாஜி ஜானகிட்ட கூட்டணி மாதிரி எடப்பாடி போனா ரொம்ப மோசம் போயிடும். சரி, இப்படி அதிமுக கூட்டணியை குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்தாலும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களும் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினாங்க. இது பாஜக அதிமுக கூட்டணிக்கான ஒரு வித்தா இருக்குமோ? பாஜக அதிமுக கூட்டணின்னா சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சொன்னா நாடார் ஓட்டு வராது, நான் வேளாள கொன்று ஓட்டு வராது, நான் வன்னியர் ஓட்டு வராது, முக்குலத்தூர் ஓட்டு வராது. அப்போ அந்த அணி கீழே போயிருமே. ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கு 10 சீட்டு கொடுத்து 1 சீட்டு தானே ஜெயித்த மாதிரி பிறந்தா கூட்டணியா போயிருமே. இவங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. அவங்க 2 ஜாதி கட்சியா போயிட்டுன்னு அண்ணாமலையே சொல்லுவாரு. அண்ணாமலை சொன்னதை தான் நான் சொல்றாரு. அப்போ ஜாதிய முரண்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா சொன்னா இந்த ஜாதிகள்லாம் ஓட்டு போட மாட்டாங்களே, அப்போ என்ன பிரயோஜனம் இருக்கு அதுல? ஸோ அது அடுத்தால 50-50 கேட்பாங்க. என்டிஏ நீங்க 20, நாங்க 18. இது சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியமானது இல்லை. இப்போ உங்களை நாங்கள் முன்னிறுத்தினோம்னா 50-50 கேட்பாப்புல. கேட்டாலும் எடப்பாடி முன்னிறுத்தினா ஜாதிய முரண்பாடு வரும். எடப்பாடி பாஜகவோட சேர்ந்தா மத முரண்பாடு வருங்கிறாரு. எங்க பொருந்தும், எங்க நடக்கும்? அது தனித்தனியாக தான் அனுப்பாங்க. என்டிஏ வந்து தாங்கள் வளர்றதுக்கு தான முக்கியத்தை தான் பார்ப்பாங்க. எடப்பாடி 3ஆம் இடத்துக்கு அனுப்புறது தான் என்டிஏவோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அதுக்கு சில நுணுக்கமான வேலைகள் டெல்லி அங்கங்கெல்லாம் நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம், அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நேற்று பேசும்போது அவர் சொல்லும்போது ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார் எடப்பாடி. அதிமுக தலைமையகம்ன்றது கோயில் மாதிரி, அதை அதிமுக அப்படி தான் பார்ப்பாங்க, அந்த கோயிலுக்குள்ள வந்து சேதப்படுத்திட்டு போயிட்டாங்க, அப்படி பண்ணவங்கள கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு வார்த்தையை சொல்றாரு. ஓபிஎஸ் மீது உள்ள கோபம் இன்னும் குறையாமலே இருக்கு. என்ன காரணம்? உள்ள வந்தா ரெட்டத்தலைமை கொடுக்க வேண்டியது இருக்கும், 50-50 கொடுக்க வேண்டியது இருக்கும். அவரும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா இருந்தவர். அதனால அவரு அதுல எழும்பிடக்கூடாதுன்னு பாக்குறாரு. அதனால அவரு 50-50 கொடுத்தெல்லாம் ஓபிஎஸ் சாக்கவே மாட்டாரு. அதே மாதிரி அவரு பாஜக கிட்டையும் போக மாட்டார். பாஜக போனா 50-50 கேட்பாங்க, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்ல மாட்டாம்பாங்க. பெரிய அங்க இவங்களை கூட்டணியில வச்சுக்கிட்டு முக ஸ்டாலின் 22 எம்பிக்கு ஆதரவு கேட்டு போவாங்க. அதனால பாஜகட்டையும் அவர் வரமாட்டாரு, 50-50 கொடுக்க மாட்டார். சார், இந்த நூற்றாண்டு மேடைக்கு காணொலி வாயிலாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு கருத்தை சொல்றாரு. நான் 2017 அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது நிறைய பேர் ஆலோசனை வழங்கினாங்க, அப்படி நான் கேட்டு வந்திருந்தா நிம்மதி பணம் எல்லாம் போயிருக்குன்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்து இன்னைக்கு யாருக்கு பொருந்தும்னு நினைக்கிறீங்க? அதாவது ரஜினி பாசிட்டிவா வந்தவர், அதனால ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணாரு. வன்மத்துல உதயநிதி ஸ்டாலின் மேல பொறாமையிலும் பொச்சேர்ப்பிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் மக்கள் நலனை பற்றி தெரியா அக்கறை இல்லாம உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு பிளான்டிங் மாஸ்டர்ஸை வச்சு செய்திகளை போட்டு வன்மத்தில் வரவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவா வரக்கூடிய ரஜினிகாந்தோட எண்ண ஓட்டம் பொருந்தாதுங்க. ரஜினி பாசிட்டிவான ஆளு. இது ஸ்டாலின் இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கும் போதே வன்மத்தோட உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு நியூஸை பிளான் பண்ணக்கூடியவங்க, நெகட்டிவா வரக்கூடியவங்களுக்கெல்லாம் அது பொருந்தாது. ரஜினி பேசுனது அவர் சம்பந்தப்பட்டதான். இன்னும் சொல்ல போனா அண்ணன் சகோதரர் தம்பி சீமான் தான் அதை பெரிய அளவில் இப்போ நல்ல தெளிவாக இருக்கிறீங்க, தேஜஸ்வி இருக்குது, முகம்லாம் பொலிவாக இருக்குது, அமைதியாக இருக்கிறீங்க, அதுன்னு அரசியலுக்கு வராது நல்லதுன்னு பாராட்டினாரு. அந்த கருத்து உண்மையான கருத்து தான் ரஜினியை பொறுத்தளவில். அதை தான் ரஜினி அதை பிரதிபலிச்சிருக்காரு. என்னை பொறுத்தளவில் மீண்டும் சொல்கிறேன், அண்ணன் ரஜினிகாந்த் வந்திருந்தேன்னா சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக பெரிய பணி என்னால் பண்ணியிருக்க முடியும். எனக்கு அது இழப்பாக தான் நான் பார்க்குறேன். பட் அண்ணன் கூட நான் நின்னது அண்ணன் எனக்கு ப்ளஸ் தான். முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர்னு பெருந்தன்மையாக அவர் உண்மையை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பாராட்டுறேன். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுக்கு அண்ணன் ரஜினிகாந்த் மையமாக வச்சு நான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தொடர்பான உண்மை விஷயங்களை விளக்கி சொன்னது ஒரு காரணம். யாதவர்கள் 2 அமைச்சரை மு க ஸ்டாலின் கொடுக்க காரணம், யாதவர்களுக்கு நாங்கள் 10 சீட்டு கொடுப்போம்னு சொன்னது காரணம். இப்படி நான் சமூக நீதி தொடர்பாக அண்ணன் ரஜினிகாந்த முகமாக வச்சு சொன்ன பல கருத்துக்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூட எடுபட்டிருக்குது. வந்திருந்தா இது இன்னும் இதோட பெரிய அளவில் என்னால் செய்திருக்க முடியும். என்றாலும் என்னுடைய சமூக நீதி போர் தொடரும். அது தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் வந்தவன். சின்ன சின்ன மிரட்டல் இதுக்கெல்லாம் நாம அதெல்லாம் பெருசா எடுத்துக்க போறதில்லை. அதை மீண்டும் நம்மளுக்கு நம்ம உழைப்புக்கு அவங்க அச்சப்படுறாங்க, உரம் போட்டிருக்காங்க, இன்னும் அதிகமாக உழைக்கணும், அதிகமாக ஓடணுங்கிற நம்பிக்கை கொடுக்குது. எனவே அண்ணன் ரஜினிகாந்த் கூட நின்னது எனக்கு பாப்புலாரிட்டி, எனக்கு கூடுதல் பலத்தை கொடுத்தது. அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு. மற்றவங்கள மாதிரி அண்ணனால நான் ஏமாற்றப்பட்டவங்களாம் சொல்லக்கூடியவங்க கிடையாது. அண்ணனால எனக்கு ப்ளஸ் தான், என்னோட கொள்கைக்கு ப்ளஸ் தான். வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், வரல, அவர் சூழ்நிலை. உடல்ல பாதிக்கப்படும் போது வராண்டாம், உங்க உடல்ல தான் முக்கியம்னு சொன்ன முதல் ஆளு நான் தான். அதே மாதிரி
அரசியலில் வேண்டாம்னு சொல்ல போகும்போது மு.க.ஸ்டாலினுக்கு எதிராலாம் அறிக்கை விட்டு நீங்கள் யார் பகையும் உங்களுக்கு வேண்டாம்னே, அறிக்கையெல்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் நல்லது தான், நம்ம தான். ஸோ எனிவே அவரால் நமக்கு வந்து ப்ளஸ் தான் என்னை பொறுத்தவரை. வரலங்கிறது வேற விஷயம், என்னால் ப்ளஸ் தான். அவருக்கு ஸ்டாண்டு நிம்மதிங்கிற அந்த ஸ்டாண்டும் அவரை பொறுத்தவரையும் சரிதான். என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.